இதுதாங்க இன்றைய நிலைமை. இப்போ இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலிஸில் பிள்ளைகள்லாம் வளர்ந்து முக்கால்வாசி பேர் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கும் மேல்கொண்டு உத்தியோகத்துக்காகவும் அங்கே போயிடுறாங்க. அங்கேயே போயிட்டு செட்டிலும் ஆயிடுறாங்க. அப்போ இங்கே இருக்கிற ரிட்டையர்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒன்றும் தே கேன் சூஸ் டு கோ அண்ட் செட்டில் வித் தியர் சில்ட்ரன். இல்லைன்னா அவங்க ஹோம் கண்ட்ரிலேயே அவங்க இருந்துக்கலாம். ஹோம் கண்ட்ரியில் இருக்கிறதுக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அவங்க தன்னுடைய வீடுலேயே கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமில் போய் அவங்க வந்து செட்டில் ஆகிடலாம். இப்போது ஓல்டேஜ் பேரண்ட்ஸ் இப்போ தங்க வீட்லேயே இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமோ இல்லைன்னா ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்க்கோ போயிட்டு அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிண்டு அங்கே இருக்கிற மனுஷாலோட புதிய மனிதர்களோட நம்மளுடைய வட்டத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாம் இருக்கிற இடத்திலேயே இன்னும் கொஞ்சம் உறவுகளை சேர்த்து கொண்டு கொஞ்சம் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டு ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கேள்வி. இது ஒரு பக்கமும் நாம் யோசிக்க வேண்டியது. நாம் இருக்கிற இடத்திலேயே மனிதர்களின் வாசத்தோட நாம் பழகின மனிதர்களோட நாம் இருக்கிறது பெட்டர். இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நம்ம வயதுடையவர்களோட ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இதே நம்ம ஒரு தனி வீட்டில் இருந்தோம்னா அந்த அளவுக்கு நம்மளால் வந்து ஒரு குரூப்போடு இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். எப்போவாவது ஒரு தடவை தான் நம்ம வந்து யாரையாவது சந்திக்கலாம். பட் அங்கே போனோம்னாக்கா அந்த குரூப்போடு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிக் ப்ளஸ் தான். ஜெய்ஸ்ரீ. எல்டர்லி பேரண்ட்ஸ் வாழ்வதற்கு சிறந்த இடம் சீனியர் லிவிங் கம்யூனிட்டியா இல்லைன்னா அவங்க வாழற அந்த வீடேவா அப்படிங்கிறத டிஸ்கஷன் தொடர்ந்துட்டு இருக்கும்போது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் குடும்ப நண்பர் ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் கடந்த 20 வருடமாக அவர் வந்து சீனியர் லிவிங் கம்யூனிட்டி சென்னையில் அவர் வசிக்கிறார். அவருடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அமெரிக்காவில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில் இவர் வாழ்ந்துட்டு இருக்கார். நான் அவரை பார்த்து நான் கேட்டேன், உங்களுக்கு இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டி உங்களுக்கு செட் ஆகிடுச்சான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சங்கடமாக சிரித்து சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னாக்க, அவர் வந்து இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில் அவர் ஜாயின் பண்ணும்போது அந்த அத்தாரிட்டிஸ் மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க கோட் பண்ண ஒரு அமௌண்ட் ஒன்று. பட் ஆனால் இப்போ வந்து 8 times அதிகமாக அவர் வந்து பே பண்ணுறேன்னு அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய பென்ஷன் ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது, ஆனால் அந்த எக்ஸ்பென்ஸ் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இட்ஸ் ஆன் த ஹையர் சைடு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் யாரையும் என் பொண்ணெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. என்னுடைய பணத்திலேயே நான் வாழணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். 2வது பாயிண்ட் அவர் என்ன சொன்னார்னாக்கா, மெயின்டெனன்ஸ் அதுக்காக அவங்க கலெக்ட் பண்ணுற பணம் எதுக்காக அப்படின்னாக்க, இந்த ரெசிடென்ஸ் வந்து அவங்களுடைய ரூம் ப்ளஸ் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்கக்கூடிய பாத்ரூம் இதையும் வந்து அவங்க டெய்லி பெருக்கி தொடச்சி பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணி இதுக்காக அவங்க வசூலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாதக்கு சில தேவைகள், இவங்களுக்கு என்னென்ன தேவைகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட் கனெக்ஷன் சரியாக இல்லை அதுக்கு வந்து பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், அப்புறம் வந்து சில ப்ளம்பிங் தேவைகள், இதுக்கெல்லாம் வந்து தான் மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வந்து அவங்க தினம் வந்து அது ரூமை பெருக்கி தொடச்சிட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு இருந்தவங்க ஸ்லோவாக அது படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி வாரத்தில் 2 நாளைக்கு தான் அதை செய்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ எதனா ஒரு ப்ளம்பிங் பிரச்சனை இல்லைனோ எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் எதுனா இருந்ததுனாக்கா அவளை கூப்பிட்டாக்க உடனே அவங்க அட்டென்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப டிலே பண்ணுறாங்க, அலட்சியம் பண்ணுற மாதிரி தோன்றுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். 3வது முக்கியமான பாயிண்ட் அவர் என்ன சொன்னார்னாக்க, அவர் வந்து காலையில் தினம் வந்து ஒரு 1 hour அந்த கேம்பஸ்குள்ளேயே அவர் வந்து வாக்கிங் அவருடைய 7 ஃப்ரெண்ட்ஸோடு அவர் போவாராம். அவங்களாம் லைக் மைண்டட் பீப்புள், ஒன்றா சிரித்து பேசி நிறைய விஷயங்களை பேசி அரசியல் முதல் கொண்டு எல்லாத்தையும் அவங்க பேசி அவங்க வந்து வாக்கிங் போகிறது வழக்கமாக.
அந்த மாதிரி வாக்கிங் போகும்போது அங்கே இருக்கிற இந்த மார்ச்சரி பிளாக் அதை தாண்டி போகும்போது அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து மௌனமாயிடுறாங்களாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பல எண்ணங்கள், பல பயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து தினப்படி நாங்கள் சந்திக்கிற ஒரு சங்கடமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆனோம் அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிட்டார் அவர். இன்னொரு விஷயம், நம்மள பல பேருக்கு வந்து இந்த பழைய விஷயத்தையே நம்ம திருப்பி திருப்பி பேசுகிற பழக்கம் நமக்கு உண்டு. பாஸ்ட் லைஃப்லேயே நம்ம இருப்போம். எப்பவும் கவலை தோஞ்ச முகத்தோடையோ ஒரு மனசோர்வோடையும் பேசின விஷயத்தையே பேசிட்டு இது நமக்குள்ள வச்சுக்கிறது மட்டும் இல்லாதக்கு மற்றவர்களோடையும் நம்ம சொல்கிறோம். இது என்ன ஆகுனாக்க நம்மளுடைய நெகட்டிவிட்டி மற்றவர்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நம்ம இதோடு நிற்கிறது இல்லை. தினம் வந்து எனக்கு வந்து காலையில் எதனா ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பேசுறது, காலையில் எனக்கு வந்து தலை சுத்தலாக இருக்குது, இல்லைன்னா வந்து எனக்கு வந்து முட்டி வலி இருக்குது, எனக்கு பிபி அதிகமாக இருக்குது, உடம்பு கை கால்லாம் வலி இருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவானது தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இப்படி பேசும்போது அந்த நெகட்டிவிட்டி மற்றவங்களுக்கு வருது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, இந்த குரூப்பே அந்த மாதிரி பேசும்போது ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் தான் அங்கே உருவாருது. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ செலவழித்து சீனியர் லிவிங் கம்யூனிட்டிக்கு போய் மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டிஸ்லாம் நம்ம தலையில் ஏற்றுட்டு நம்ம எதுக்காக டல்லாக டிப்ரெஸ்டாக நம்ம அந்த மாதிரி அங்கே போய் வாழணும்? தேவையே இல்லை இல்லையா?